ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன முக்கியமான பதிவு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, ஆக்சிடெண்ட் ஆகிறவங்கள காப்பாற்றுறவங்களுக்கு 25,000 ரொக்கம் வழங்கப்படும், சர்டிஃபிகேட் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த நியூஸ் பார்த்தேன். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் விலகி போயிடுறாங்க. நமக்கு போலீஸ் பிரச்சனை வந்துடும், நம்ம போகிற வேலை கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு போகிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா சாலை விபத்தில் ஒருத்தவங்க உயிருக்கு போராடும்போது அவங்கள காப்பாற்றுறது தான் மனிதாபிமானம். அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இதில் ஜாதி, மதம், மொழி வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதநேயம் மட்டும்தான் நமக்கு தெரியணும். ஸோ இது எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சார் அவர்கள் இந்த ஆணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுவும் 25,000 ப்ளஸ் சர்டிஃபிகேட் தராங்க. மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, பணத்துக்காக நம்ம இந்த விஷயம் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம சக நண்பன், சக தோழி யாராவது ஒருத்தவங்க அடிபட்டாங்க அப்படின்னா உடனே போய் அந்த உயிரை காப்பாற்றணும். நிறைய பேர் டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். நிறைய சினிமா படங்கள்லாம் பார்த்துருப்போம். சீக்கிரமாக வந்துட்டீங்க, அதனால் அவரால் கிரேஸ் டைம், கோல்டன் டைம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சீக்கிரமாக காப்பாற்ற முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியுமே அவங்களோட உயிர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய அதிகம். அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க கண்டிப்பாக அந்த வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள சேவ் பண்ணணும். இது எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும். மெயினாக இதை ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஆரம்ப கல்வி 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும், 8th வரைக்கும் மிடில் ஸ்கூலு, எல்லா ஸ்கூல்லேயுமே நம்ம இதை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க லைஃப்பில் மேலே வரும்போது, சமுதாயத்தை எதிர்கொள்ளும் போது, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, நம்மளும் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த உணர்வு வரும். சரியா? இதை பாடத்தில் எல்லாமே இது ஒரு புக்கில் ஒரு பாடமாகவே கூட வரலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்ணெதிர்க்க யாராவது அடிபட்டாலோ காயம் அடைஞ்சாலோ அவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்படி உங்களால் போக முடியலன்னா கூட உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த ஒரு சின்ன உதவிகள் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் பணத்துக்காக தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பணத்துக்காக போகிறோன்னு நினைக்காதீங்க. ஸோ மனிதாபிமான அடிப்படையில் இதை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல விஷயம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம மதுரை மோகன் யூடியூப் சேனலை